எப்பா என்னதான் நடக்குது தமிழ்நாட்டுல? சரியா? விஜயா இப்படி போட்டு பாடா படுத்துறாங்க. 3 முறை முதலமைச்சராக நான் ஏற்க போறேன் அப்படின்ட்டு ஆசையில போன மனுஷன் அப்படியே அப்செட்ல இருந்துட்டாப்ல. லாஸ்டா இப்போ செந்தூர திலகமிட்டு போன விஜய் அவர்கள் ரொம்ப அப்செட்டா பயங்கர அப்செட்ல இருக்காப்ல. இப்படி கடைசி நேரத்துல விடுதலை சிறுத்தைகள் நம்மள கால வரும் அப்படின்னு நினைக்கலையா? அதே மாதிரி கடைசி நொடியில ஒரு 2 டிமாண்டை வச்சிருக்காங்க. இந்த டிமாண்ட் என்கிட்ட முதல்ல சொல்லிருக்கலாம் இல்லையா? இப்பயும் அந்த டிமாண்டை வச்சாங்க. எங்களை இன்னும் புண்படுத்துறாங்களா பிசிகா அப்படின்ட்டு விஜய் தரப்புல இருந்து கேள்வியும் வரலாம். இதுல இந்த கூட்டத்துல எப்படி விஜய் சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறது இந்த வீடியோல நமக்கு தெளிவா இதுல தெரிய போகிறது. கிட்டத்தட்ட மனுஷன் விரக்தி உச்சத்துக்கே போயிட்டாப்லையா. அடா விடுங்கடா சாமி, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாப்லையா. அவரை தேடி வெயிட் பண்ணுங்க, நமக்கு இன்னும் ஒரு சில சந்தர்ப்பங்கள் இருக்கு அப்படின்ட்டு அவருடைய சகாக்கள் அவரை தேத்தி வச்சிருக்கிறதாகவும் நமக்கு சொல்லப்படுது. திடீர்னு புயலை கிளப்பிட்டு அமமுக டிடிவி தினகரன் திடீர் ஒரு புயலை கிளப்பியிருக்காப்புல. அது எதிர்பார்க்குற லிஸ்ட்லே இல்லை. இந்த கொடுத்த ஆளுநர்கிட்ட விஜய் தரப்பு கொடுத்ததுல அமமுகவோட ஆதரவு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இல்ல எங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவே கொடுக்கல, இதுல ஏதோ ஒரு சின்ன ஃப்ராடு தனம் இருக்கு, ஏதோ ஃப்ராடு தனம் இருக்கு அப்படின்ட்டு அவர் ஒரு குற்றம் சொல்றாரு. அந்த குற்றச்சாட்டு என்ன? உண்மையிலே அமமுக அவங்களுக்கு ஆதரவு கொடுத்ததா? கொடுக்க இல்லைன்னா லெட்டர் எப்படி விஜய் கையில போச்சு? இப்போ விஜய் கையில இருக்கிறது ஒரிஜினல் லெட்டரா அல்லது ஆதரவு கொடுத்த பிறகு அமமுக அவருடைய எம்எல்ஏவை மிரட்டி கூட வச்சிருக்காரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் அடுத்து பார்க்க போறோம். திடீர்னுட்டு மிகப்பெரிய ட்விஸ்டா கடைசி நேரத்தில் 2 டிமாண்ட், அளவு முக்கியமான டிமாண்டா பிசிகா எங்களுக்கு முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு சொல்றப்ப இது கூடவே என்ன 2 3 டிமாண்ட் இருக்கு, அதையும் நம்ம இந்த வீடியோல என்னன்னு பார்த்துருவோம். இதெல்லாம் போக சப்பாடா ஓகேப்பா நமக்கு எந்த டென்ஷனும் இல்லை அப்படின்னு விஜய் இருக்கிற டைம்ல அதிமுகவும் திமுகவும் பின்புறமா ஒரு கூட்டணி ஏற்பாடு செய்ய கொண்டு இருக்கிறது. அது விஜய் முதலமைச்சரா அந்த பதவிக்கு விடக்கூடாது, முதலமைச்சரா வர விட்டுறக்கூடாதுங்கிற தீவிரமா அங்க ஒரு கூட்டணி ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். அது விஜய்க்கு தெரிய வர விஜய் பயங்கர அப்செட்ல இருக்காப்லையா. அவர் நம்பிக்கிட்டு இருந்த அந்த இந்தியன் முஸ்லீமுக்கு கடைசி வரைக்கும் ஆமானும் சொல்ல இல்லைன்னு சொல்ல ஒரு டவுட்ல இருந்துட்டாங்க. கடைசியில அவங்களும் கையை விரிச்சுட்டாக தெரிந்து அதுவும் விஜயை மிகுந்த மன வேதனைக்குள் இருக்கிறாராம். இந்த காலகட்டத்துல இவ்வளவு சம்பவம் நடக்கிறதுல விஜய் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போறதாகவும், அந்த முடிவு தான்ப்பா நம்மளை 5 வருஷம் வரைக்கும் கொண்டு போயிரும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதாகவும் நமக்கு தெரியப்படுது. அந்த முடிவு என்ன முடிவா இருக்கும் மக்களை நீங்க கொஞ்சம் தெரிஞ்சா நமக்கு கொஞ்சம் இந்த வீடியோல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. விஜய் எடுக்க போற முக்கிய முடிவு என்னவா இருக்கும்? அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் அந்த திருமாவளவனை முதலமைச்சரா விஜய் ஏத்துக்குவாரா அல்லது இவங்க இந்த கடைசி நேரத்துல ட்விஸ்ட் ஏன் இந்த விடுதலை சிறுத்தைகாரங்க வைக்காங்க? ஏன் முதல்ல டிமாண்ட் தான் சொல்லிருந்தா ஒரு பாரு மனுஷன் ஆசையா பயங்கர ட்விஸ்டா செந்தூர திலகமெல்லாம் எப்ப முதலமைச்சர் ஆக போறோம் அந்த மனுஷனுக்கு விடுதலை சிறுத்தைகள் இவ்வளவுக்குள்ள ஏமாற்றம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத மக்களே நீங்க நமக்கு இந்த வீடியோல கமெண்ட்ல தெரியுங்க. 2வது விஜய் என்ன செஞ்சா நல்லா இருக்கும், இவ்வளவு குழப்பத்தையும் போக்கணும் அப்படின்னா விஜய் என்ன பண்ணணும், அல்லது விஜய் யாரு கூட எல்லாம் கூட்டணி சேரணும் அப்படின்னு உங்களை மைண்ட்ல இருக்கிறத கண்டிப்பா நமக்கு தெரியப்படுத்துங்க. அது நானும் நீங்க என்ன சொல்ல போறீங்க, கமெண்ட்ல சொல்ல போறீங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழ்நாட்டுல என்னதான் நடக்குது மொத்தத்துல? முதல் கேட்டகரி தமிழ்நாட்டுல என்ன நடக்குது? மொத்தத்துல விஜய கொமச்சிட்டு இருக்காங்க, அதுதான் தமிழ்நாட்டுல நடக்குது. இது உண்மையிலேயே குழப்பமா அல்லது திமுகவோட திட்டமிட்ட சதினால இதை பண்ணுங்க விஜய் குழம்பட்டும், இதை பண்ணுங்க விஜய் கொமை போடட்டும், இதை பண்ணுங்க விஜய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்காது நமக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம கமெண்ட்ஸ்ல நம்ம ஆட்கள் சொல்லுங்க. ஏன்னா இவங்க பண்றதெல்லாம் அப்படி இருக்கும். ஒண்ணு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கணும், அல்லது ஆதரவு இல்லை அப்படின்றணும். ஆதரவு கேட்ட உடனே முக ஸ்டாலின் போறாங்க, திரும்ப ஒரு நிலைப்பாடு அறிவிக்காங்க. அப்ப நிலைப்பாடுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னா அந்த திமுக கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி இங்க வரும்போது ஒரு கட்சி அங்க பேக் அடிக்குது. அது மொத்தத்துல விஜய குழப்புறல, அவரை புமைக்கிறல, அவரை மன சோர்வு அடையிறல
இந்த திமுக கூட்டணி கட்சிகளோட பங்கு இருக்கு அப்படின்ட்டு என்னுடைய கருத்தா தெரியுது. இது உண்மையா அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்க மக்கள்லாம் சொல்லுங்க. 3 முறை ஆசையில வந்த மனுஷன், அதாவது ஒருக்கா வந்துட்டாப்ல, சரி ஆர்வகுழல வந்துட்டாப்ல, 2வது திருப்பும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கான்பிடண்டா வந்தாப்புல, அதுவும் ஆனர் விட்டா, 3வது திருப்பு திமுக கூட்டணி சுத்து நான் உங்களுக்கு ஆதரவு ரொம்ப கான்பிடன்ட்ல மனசை வந்தாப்புல செந்தூரத்துல இருக்கப்பட்டு, அதையும் இந்த திமுகவின் ஆதரவாளர்கள், திமுகவின் ஆதரவு கட்சிகள் தான் வந்து குழப்பினதா தெரிய வருது. இது உண்மையாட்டு நம்ம வியூவர்ஸ் தான் நம்ம கமெண்ட்ல நமக்கு சொல்லணும். எல்லாம் ஆதரவு தாரேன், நான் ஆதரவு தந்தா அடுத்து சிபிஎம்மும் ஆதரவு தந்துரும் அப்படின்னு சொன்ன பிசிகா திடீர்னு கடைசி நிமிஷத்துல 2-3 நிபந்தனைகளை வச்சிருக்கு. அதுல முக்கியமான நிபந்தனை, நான் முதலமைச்சரா ஆக வேண்டும், எங்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி வேண்டும், அது மட்டும் இல்லாமல் விஜய் 2 தொகுதியிலிருந்து ஒரு தொகுதி வந்து ராஜினாமா பண்ணப்போ அந்த தொகுதியில் இந்த விடுதலை சிறுத்தைகள் திரும்பவும் போட்டியிடுறதுக்கு வாய்ப்புகள் அளிக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் இந்திய கூட்டணியில இருந்து யாரையும் நீங்க அழைத்து பேசக்கூடாது, அவங்கள கூட்டணி சேர்க்கக்கூடாது, அவங்க எம்எல்ஏக்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு டிமாண்டு வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா பார்க்கப்படுது. விஜய ரொம்ப கோபமடைய செஞ்சிருக்குது. இதெல்லாம் வந்து முதல் நீங்க எங்கிட்டு சொல்லிருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு இப்போ வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் பேக் அடிச்சதாக சொல்லப்படுது. இந்த நிமிஷம் வரைக்கும் பேக் அடிச்சது. அதுக்கு காரணம் என்னன்னா, இடையில அமமுகவோட ஆதரவு எனக்கு இருக்கு அப்படின்ட்டு விஜய் தரப்புல சொல்லப்பட்டதாகவும், ஆனா அதுல பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளோட அந்த திருமாவளவன் வந்து நீங்க என்டிஏ கூட்டணிக்கு போக மாட்டேன், என்டிஏ கூட்டணி யாரும் கூட மாட்டேங்க, ஆனா அமமுகவை எப்படி நீங்க கூப்பிட்டு வந்து கொண்டு வந்தீங்க, அப்ப எங்க கிட்ட எடுத்த நீங்க கமிட் பண்ணது சரியில்லை, உங்களை நம்புறதுக்கு தயார் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துல முடிவை இதுவரையும் அறிவிக்காம திருமாவளவன் இருக்கிறதாகவும், அதை விட ஒரு புதிய முக்கியம், எப்ப எனக்கு தெரியாமல் என்னுடைய எம்எல்ஏ வந்து மிரட்டி பேரம் பேசி அல்லது குதிரை பேரம் பேசி என்னுடைய எம்எல்ஏட்ட வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கிக்காங்க, அதுல என்னுடைய கையெழுத்து கிடையாது, இது வந்து சீட்டிங் பண்ணியிருக்காங்க, ஏதோ தவறாக குதிரை பேரம் மூலமா எழுதப்பட்டிருக்கிறது, எங்க ஆளுதான் பண்ணியிருக்காங்க, எங்க ஆளுதான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்கள் அமமுக சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த ஒரிஜினல் கடிதம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, அல்லனா உங்க மேல நாங்க வந்து சட்ட நடவடிக்கை வேற நடக்கூடும் அப்படின்ட்டு அவரு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. வச்சது மட்டும் இல்லாம ஆளுநரிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் தாவைக்கு மேல வந்து புகார் தெரிவிச்சு கம்ப்ளைண்டா கொடுத்துருக்காப்புல. அந்த மாதிரி நொடிக்கு நொடி பயங்கரமான ட்விஸ்டுகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல உண்மையிலே தாவைக்காவுக்கு அமமுக ஆதரவு கொடுத்துருக்குமா, அல்லனா இதுல எதுவும் இருக்கா அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்கள், நம்ம வியூவர்ஸ்ல நமக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. மொத்தத்துல விஜய் என்னதான் செய்யணும் அப்படிங்கிறதையும் நீங்க நமக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. யாரு கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சா அவர் வந்து 5 வருஷத்தை ஃபில் பண்ணலாம், அல்லது விஜய் தனியாவே இன்னொரு தேர்தலை சந்திக்கலாமா, அல்லது இந்த கூட்டணியை சமாளிச்சு போற வரைக்கும் போட்டுமா அப்படின்ட்டு உங்களுடைய கமெண்ட்களையும் கருத்துக்கள் நமக்கு தெரிவிங்க. அதை நீங்க தான் நமக்கு தெரியப்படுத்தணும். ரொம்ப மனவேதனையில இருந்த இது திரும்ப வந்து திடீர்னு வந்து நான் முதல்வர் வேட்பாளரா நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஒரு சோர்வடைய வச்சிருக்கு. மொத்தத்துல விரக்தியின் உச்சத்துல விஜய் இருக்கதாக கேள்வி. ஏப்பா விட்டுருங்க, 3 திருப்பு நான் ஏமாறுபட்டுட்டேன், இன்னும் நான் ஏமாறுபடுறதுக்கான சக்தி என்கிட்ட இல்லை. 10ஆம் தேதி வரைக்கும் தான் ஆளுநர் டைமும் கொடுத்துருக்காப்புல. என்ன முடிவை விஜய் எடுக்க போறார், என்ன முடிவு விஜய் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற நேராக நீங்க நமக்கு பதில சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி 30, 40, 5, 6 கட்சிகளை சேர்த்து அதில் புண்மைப்படுத்துறதுக்கு ரீசெண்டா எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு பார்த்து உங்களுக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வேணும், 5 வருஷம் ஆட்சியை நம்ம கரெக்டா கொண்டு போயிடும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா விஜய்க்கும் நல்லது, விஜயோட ஆட்சியும் 5 வருஷம் கண்டினியூ கொண்டு போயிடலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கண்டிப்பா மக்களே, நம்ம வீடியோ பார்த்துருக்க மக்கள் நீங்க கண்டிப்பா கருத்து தெரிவிங்க. முதல் கருத்து, விஜய் ஏன் இந்த அளவுக்கு கோமியப்படுறாரு, இதுல வந்து திமுகவோட சதி ஏதேனும் இருக்கா, திடீர்னு விசிக பல்டி அடிக்க காரணம் என்ன, முதலமைச்சர் பதவியை வந்து விசிகாக்கு விட்டு கொடுப்பாரா, அல்லது அமமுகவை இவர் அழைத்தது உண்மைதானா, அல்லது அமமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் இப்போ ஒரு ஆக்டிங் பண்றாரா, என்ன நடக்குது, இங்க வந்து குதிரை பேரம் நடந்ததா இல்லையா, இதை
விஜய் எப்படி சமாளிப்பாரு? ஏதாவது ஒரு முடிவு கண்டிப்பா விஜய் எடுத்தான் ஆகணும். விஜய் இன்னும் ஒரு முடிவும் அறிவிக்கல. விஜய் எடுக்க போகும் முடிவு என்ன அப்படி தெரிஞ்சா மக்கள் நீங்க நமக்கு தெரியப்படுத்துங்க. ஏன் ஆளுநரை ஏற்று விஜய் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு? பிஜேபி ஏற்று விஜய் ஏன் ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிறாரு? அதுக்கான காரணங்கள் என்ன? பேசினா அவருக்கு ஏதேனும் நடக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சால் நம்ம கமெண்ட்ல தெரியுமா? இதுதான் நமக்கு உண்மை எழுத ஒரு கேள்விகளா இருக்கு. பார்ப்போம் அடுத்து விஜய் என்ன பண்ண போறாரு. விஜய் முதலமைச்சரா 4வது ஆக ஆக போறோம் அப்படின்ட்டு போறாரா என்ன நடக்கிறத அடுத்த இதுல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.